ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். அதுவும் நான் டெய்லரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு சாரியில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான் காட்ட போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாமே சாரியில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். எதுவுமே கடையிலேருந்து மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணல, எல்லாமே சாரியில் ஸ்டிச் பண்ணது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக பிரித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது பாட்டியோட சாரியில் ஸ்டிச் பண்ணது. நல்ல ஒரு க்ரீன் கலர். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரியோட பல்லு ஏரியாவை அப்பர் பாடிக்கு கொடுத்துட்டேன். கைக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கைக்குமே பார்டர் கொடுத்து இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிவிட்டு சாரியோட கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதில் ஒரு குர்த்தி டாப்புமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும். குர்த்தி ஃபுல்லாக எந்த டிசைனும் இருக்காது. கழுத்துக்கெல்லாம் மட்டும் பார்டரை கட் பண்ணி டிசைன் வச்சுக்கிட்டேன். நெக் பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு சாரியில் இந்த மாதிரி மயில் டிசைன் இருந்துச்சு. அந்த மயிலை மட்டும் கட் பண்ணி நெக் டிசைனுக்கு வச்சுட்டேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன் சாரியோட பார்டர் வச்சு. குர்த்தியோட பாட்டம்லையுமே சாரியோட பார்டரை கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாகவே பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு கோல்டன் கலர் பேண்ட் ஷால் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அடுத்து இது ஒரு பாவாடை சட்டை. இதுவுமே நல்ல ஒரு கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர், நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பட்டு பாவாடை சட்டை தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். சாரியோட பல்லுவை கட் பண்ணி மேலே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு சின்னதாக கீழே பார்டர் வச்சு. இது பாவாடை ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும். ஃபுல்லாக செக்குடு டைப். கீழே மட்டும் சின்னதாக பார்டர் வச்சு நல்ல ஒரு சூப்பரான கலர். சின்னதாக ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். சாரியோட ஃபால்ஸை நான் பிரிக்கலை, அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். பாவாடை நம்ம ஏதாவது கொலுசுலாம் போட்டால் கூட மாட்டாமல் இருக்கும்ன்ட்டு. அடுத்து நான் இந்த ட்ரெஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது நான் ஆலியா கட் மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆலியா கட் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. கடைக்கு போய் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் கேட்டோன்னா 1000 ரூபீஸ், 1500, 2000லாம் சொன்னாங்க. ட்ரெஸ் பார்க்கவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலுமே பார்த்தா சாரியில் ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சரின்ட்டு கடைக்கு போயிட்டு இந்த சாரீ வாங்கிட்டேன். இந்த சாரீ 320 ரூபீஸ். இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த நெக் டிசைனுக்கு வச்ச பார்டர், அதுக்கப்புறம் பேக் நாட்டுக்கு வச்ச ரோப்லாம் மட்டும்தான் கடையில் வாங்கினேன். அதெல்லாம் எனக்கு ஒரு 30 ரூபீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைனிங்லாம் கூட சேர்த்தா கூட ஒரு 400 ரூபீஸில் இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருந்தேன். 1000 ரூபீஸ்னு சொன்ன ட்ரெஸ்ஸை 400 ரூபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆலியா கட், பேக்கில் டீப் ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுவுமே அம்மாவோட சாரியில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். இது சாரியோட டைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரஷ்டு டைப். இந்த பார்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். சாரியோட பார்டரை கட் பண்ணி ஸ்லீவ்க்கு வச்சுட்டேன். ஆஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சாரியோட பார்டரை நடுவில் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வச்சுட்டேன். ஃபுல்லாக பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு. இது பேக் நாட்டு. இது அம்ப்ரெல்லா கட் மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். லென்த் பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தான் வரும். கீழே லெகின்ஸ் போட்டுக்கலாம். இது வேற ஒரு ட்ரெஸ்ஸோட ஷால் கோல்டன் கலர் வர்றதுனால இது கூட மேட்ச் பண்ணிக்கிட்டேன். நடுவில் ஷாலில் க்ரீன் கலர்லாம் வருது தான், பட் ஆனால் கான்ட்ராஸ்டாக இருக்கும்ன்ட்டு இதை மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இந்த சாரியோட கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரெட் அண்ட் க்ரீன். இதுவுமே ஃபுல் ஃப்ராக் மாடலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் போட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட நெக் டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே மாதிரி ஃபுல்லாகவே ரெட் கலரில் ஸ்டிச் பண்ணிட்டா நல்லா இருக்காதுன்ட்டு கைக்கு மட்டும் ஸ்லீவ் க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணிட்டேன். சாரியோட பல்லுவை கட் பண்ணி மேலே அப்பர் பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக மாங்காய் டிசைனில் தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக பிளெயின் சாரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அங்கங்கே மட்டும் மாங்காய் டிசைன் வர மாதிரி இருக்கும். இது கூடவே இதே சாரியில் இன்னொரு குர்த்தி டாப்புமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ஸ்லீவ்லெஸ் மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி மாங்காய் டிசைன் வர மாதிரி பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனர் சாரீலாம் கூட ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. பார்டர்லாம் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஆலியா கட்டில் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இது ஆலியா கட் மாடலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்டர்லாம் பார்க்க நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருந்ததுனால ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் பார்க்க நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ஃபுல் ஸ்லீவ் வச்சு
கையிலையுமே வந்து கீழே பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கோல்டன் கலர் ஷாலை வந்து பேர் பண்ணிட்டேன். இந்த கோல்டன் கலர் ஷால் வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸோட ஷால் தான். பார்டரை கட் பண்ணி ஷாலை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட் ட்ரெஸ். இதுவுமே வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் தான். ஆஃப் சாரி மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் சாரி தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லலாம் நான் நிறையா பேஜஸில் போயிட்டு இந்த மாதிரி ஆஃப் சாரியோட ரேட்ஸ்லாம் கேட்டேன். எல்லாமே 1000 rupees 2000 rupeesனு சொன்னாங்க. சரி எதுக்குன்ட்டு நானே இந்த மாதிரி சாரியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். சாரியோட பார்டரை கட் பண்ணி ஃபுல்லாக ஆஃப் சாரியில் சுற்றி வந்து பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து ஒரு சாரீ தான். ஃபுல் பிளெயினாக ஸ்டிச் பண்ணிட்டேன், எந்த பார்டரும் வைக்காம. இது வந்து கசங்கி இருக்கிறதுனால பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அம்ப்ரெல்லா மாடலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஏதாவது ஒரு பேண்ட்டும் ஷாலும் போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டார்க் இங்க் ப்ளூ கலர் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸோட பேண்ட் ஷால் தான். சாரியோட பார்டரை மட்டும் ஷாலோட கார்னரில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன், கான்ட்ராஸ்டாக இருக்கும்ன்ட்டு ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. அடுத்து இது வந்து ஆலியா கட் மாடலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வியர் பண்ணால் நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் கிடைக்கும். பஃப் ஸ்லீவ் வச்சு சின்னதாக பார்டர் வச்சு பின்னாடி நாட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான கலர். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ணி, இன்னைக்கு தான் வந்து கட் பண்ணலான்ட்டு எடுத்தேன். இது வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல். என்னோட பர்த்டேக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டி ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் வந்து என்னோட ஆயுதங்கள். இது வந்து என்னோட டெய்லரிங் நோட் புக். அம்மாலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ணி மறந்துட போகிற ஸ்டிச் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த நோட் இருக்கிறதுனால நான் வந்து மறக்க மாட்டேன். இதில் வந்து அழகாக இந்த மாதிரி ட்ராயிங் போட்டு மெஷர்மெண்ட்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா கூட மறக்காது. இந்த ட்ராயிங்கை பார்த்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் கிளாத்தில். இது வந்து பேண்ட்டோட மெஷர்மெண்ட், இது வந்து சுடிதார் டாப்போட மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்லீவோட மெஷர்மெண்ட், ப்ளவுஸ் மெஷர்மெண்ட், அம்ப்ரெல்லா ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ராயிங் போட்டு மெஷர்மெண்ட்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு மறந்துடுச்சுன்னா கூட இந்த நோட் இருக்கிறதுனால இதை பார்த்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இதை பார்த்து பேட்டர்ன் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். மோஸ்ட்டாக நான் டெய்லரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டதே வந்து மற்றவங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தரணுன்றதை விட எனக்கான ட்ரெஸ்ஸை வந்து நானே வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போனேன். ஃபஸ்ட்டு வந்து நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அம்மா தான் வந்து என்னை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அமுச்சு வச்சாங்க. இப்போ எனக்கு நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேண்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து மேலே டாப்பும் வந்து கட் பண்ணிட்டேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.